இஸ்ரவேல் ராஜாவான யோராம் எலிசா தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டு நடந்த நேரங்கள்ல எல்லாம் சீரிய ராஜாவின் கைக்கு தப்புவிக்கப்படுறாரு. சீரிய ராஜா எந்த இடத்துல பாளையம் இறங்கலாம் என்று முடிவு செய்கிறாரோ அந்த இடத்துக்கு இஸ்ரவேலின் ராஜா போகாம எலிசாவின் வார்த்தைப்படி நடந்து அநேகந்தரம் தன்னை தப்புவித்துக் கொண்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக முறை இடறி விழுகிறோம் அல்லது எதிரின் கையில சிக்கிக் கொள்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிதானித்து அறிஞ்சா நம்மளோட வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்தபோது கர்த்தர் மோசேயை கொண்டு 10 வாதைகளை வருவிக்கிறாரு. இதுல ஒரு வாதை கல்மழை. வீட்டிலே சேர்க்கப்படாம வெளியில இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி மோசே பார்வோன் கிட்டயும் அவனோடு இருக்கிற ஊழியக்காரர்கிட்டயும் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வெளியில இருந்தது எல்லாமே செத்து போச்சு. ஆமாங்க. அதே போலதான் ஏசாமி இந்த உலகத்துல வாழ்ந்தபோது இனி வருகிற நாட்களில சம்பவிக்க போகிற காரியங்களை தம்மளோட சீஷர்களோடு கூட அவர் பேசுறாரு. அந்த காரியங்கள் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்களில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனால யாரெல்லாம் இந்த எச்சரிப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க காக்கப்படுவாங்க. வேதம் சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நீங்க விவேகியா பேதையான்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க.